மோசஸ் காட் ஜோஷுவா கிட்ட சொல்றாங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு. எஸ், ஏன்னா மோசைக்கு எப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து கர்த்தர் கூடவே இருந்து வழி நடத்தினாரோ, அதே தேவன் ஜோஷுவாக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, பலம் கொண்டு திடமனதா இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஸோ பங்கிட்டு கொடுப்பது தான் ஜோஷுவாக்கு காட் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அந்த பங்கிடும் வேலைக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் கொடுக்கும்படி, அதற்குரிய காரியங்களை செய்யும்படி ஞானம் புத்தி எல்லாம் தருவதற்காக கர்த்தர் கூடவே இருக்கிறாருங்க. அதை தான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்றாரு, நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ மாத்திரம் கவனமாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது என்னுடைய வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ பார்க்குற சூழ்நிலையை பார்த்தலாம் ஏதாவது அவிசுவாசமாக பேசாத, நெகட்டிவாக பேசாத, நான் சொன்ன வார்த்தையை நீ பேசுன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் செய்கிற காரியங்களோ கூட என் வழி வாய்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, புத்திமானாய் நடந்து கொள்ளணும், எந்த ஒரு காரியத்தையும் ஞானமாக நான் செயல்படணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்துல இரவும் பகலும் தியானிக்கணுங்க. அப்பனா என்ன, வேலை வெட்டிக்கே போக வேண்டாமா? அப்படி கிடையாது. நம் இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளை பதித்து அந்த சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு அப்பப்போ திடீர்னு சில நினைவுகள் வரும் பார்த்தீங்களா, நெகட்டிவாக போகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த நேரத்தில் நீ நினைத்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த வார்த்தைகள் அதிலிருந்து நமக்கு அந்த தேவ பலன் கிடைக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீ புத்திமானாயும் நடந்துக்குவ, அதோட நீ என்ன பண்ணுவ, அது என்ன பண்ணுனா, நீ தியானிக்கும் போது உன்னுடைய வழிகளும் வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு நான் பலம் கொண்டு திடமானதா இருப்பேன். இதை நம்ம சொல்லுவோம், நான் பலம் கொண்டு திடமானதா இருப்பேன், நான் திகைக்க மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார்னு விசுவாசமா சொல்லுவோம். காட் பிளஸ் யூ.